வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான கணக்கு. நல்லா பாருங்கள், செமையான கணக்கு. வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் ஆன் ஓப்பன் டேப். இது ஒரு டேப்பு, எழுதுன செய்து வாட்டர் சொட்டு சொட்டாக வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அட் எ பர்டிகுலர் ரேட். நம்ம பார்த்துருவோம் வீட்டில் டேப் எங்கே லீக்கான விஷயம் பொட்டு பொட்டாக விழும். டொப் 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 டொப்புன்னு விஷயம் ஒரு சொட்டாக விழுந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதான் பர்டிகுலர் ரேட்டில் விழும் அப்படின்னு போனோம். சரிங்களா? ஓகே, அதாவது ஒரு செகண்டுக்கு எத்தனை ட்ராப் விழுது, ஒரு செகண்டுக்கு எத்தனை ட்ராப் விழுது, அதான் பர்டிகுலர் ரேட் அப்படின்னு கொடுத்துறாங்க. த ஸ்பேசிங் பிட்வீன் எ ட்ராப்லெட் அப்சர்வ் அட் 4th செகண்ட். 4th செகண்டில் அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. ஒரு வாட்டர் ட்ராப்புக்கும் இன்னொரு வாட்டருக்கும் இடையில உள்ள ஸ்பேசிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 34.3 மீட்டர். 4th செகண்ட் ஆஃப்டர் இட்ஸ் ஃபால் டு த நெக்ஸ்ட் ட்ராப்லெட். 4th செகண்டில் ஒரு ட்ராப் விழுகுது, அதுக்கடுத்து இன்னொரு ட்ராப் விழுகுது, அதுக்கு இடையில உள்ள தூரம் 34.3 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதோட டைம் அவங்க கொடுக்கல, இதோட டைம் 4 செகண்ட் கொடுத்துருக்காங்க. இதை டி டேஷ் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அட் வாட் ரேட் த ட்ராப்லெட்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் த டேப். அவங்க ரேட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஸோ 4 செகண்ட் இருக்கிறப்ப அந்த டிஸ்டன்ஸ் என்ன கொடுக்குறாங்க? 34.3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஜி வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம நினைக்கிறோம் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ஃபஸ்ட் ட்ராப். ஃபஸ்ட் ட்ராப் வந்து எவ்வளோ தூரம் கவர் ஆகிருக்குன்னு கீழே வந்திருக்குன்னு பார்க்கணும். அட் t is equal to 4 செகண்ட். நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவேஷன் அது s equal to ut plus 1/2 at ஸ்கொயர். ஸோ நமக்கு ஃபஸ்ட் ட்ராப் தான் வேணும். ஸோ s1 is equal to 1/2 gt ஸ்கொயர். ஏன்னா அந்த ட்ராப்புக்கு என்னது இனிஷியல் ஸ்பீடு கிடையாது, அது தண்ணீர் மேலேருந்து தேர்றது அப்படி தானே உள்ளது. அப்போ u is equal to 0 ஆகிடும். ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் வந்து 0 ஆகிடும். ஸோ s1 is equal to 1/2 gt ஸ்கொயர் தான் வரும். g வந்து 9.8, t வந்து 4, ஸோ 4 ஸ்கொயர். ஸோ 1/2 9.8 into 60 equal to 9.8 into 8 வரும். ஸோ 78.4 மீட்டர். இந்த 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 ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ட்ராப் வந்து டேப்லேருந்து விழுந்து கீழே எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா 78.4 மீட்டர் வந்திருக்கு. அதுதான் சொல்கிறாங்க. ஒரு ட்ராப்புக்கும் இன்னொரு ட்ராப்புக்கும் இடையில தூரம் வந்து 34.3 மீட்டர். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடம் ஐ திங்க் ஒரு லைன் இருக்கும். இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்குள்ள தூரம் இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து அளவு 78.4 மீட்டர். சரிங்களா? distance covered by the second drop will be கொடுத்துருக்காங்க. after its fall to the next droplet is 34.3 மீட்டர். அது ரெண்டு ட்ராப்புக்கு இடையில ஒரு தூரம் வந்து 34.3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 78.4ன்றது ஃபஸ்ட்டு ட்ராப்லெட் உடையது. சரிங்களா? செகண்ட் ட்ராப்லெட் வந்து 34.3 மீட்டர். அப்போ இங்கே ஒரு முக்கியமான தவறு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டேன்னா இங்கே வராது, சாரி, நியூஸ் ஹியர். இந்த ரெண்டாவது ட்ராப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரெண்டாவது ட்ராப் இதோட டிஸ்டன்ஸ் தான் அளவு 34. இங்கே 34.3 மீட்டர். சரிங்களா? இது கிடையாது. ஓகே, இப்போ எனக்கு இந்த எஸ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த எஸ் கண்டுபிடிக்கணும்னா 78.4 மொத்த டிஸ்டன்ஸ் மைனஸ் இந்த 34.3 அது போட்டால் எனக்கு கிடைக்கும். இதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். எஸ் ஈக்குவல் டு S1 மைனஸ் S2, அதாவது 78.4 மைனஸ் 34.3 அதை போட்டோம்னா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அது வந்து 44.1 மீட்டர். அதாவது இந்த டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு ட்ராப்லெட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் கிடைக்கும். 44.1 மீட்டர் கிடைக்கும். சரிங்களா? அகெயின் பை ஈக்குவேஷன் 1
s equal to 1 by 2 9.8 t dash square distance கிடைச்சது டைம் தெரியாது டைம் வந்து d dash square னு வச்சுக்கிறோம் okay time d dash is the time taken by the second drop to cover distance எவ்வளவு இப்பதான் பார்த்தோம் 44.1 மீட்டர் ஸோ s இருக்கிற இடத்துல 44.1 மீட்டர் போகிறோம் இங்கே வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 4.9 வரும் இங்கே t dash ஸ்கொயர் வரும் இதில் வந்து t dash ஸ்கொயர் equal to 44.1 divided by 4.9 சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான ரெண்டுமே செய்கிறோம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ எனக்கு கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441 divided by 49 கிடைக்கும் இந்த பக்கம் ஸ்கொயர் ரெண்டு சைடு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காண்டி சரிங்களா அப்போ நான் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி இங்கே t dash கிடைக்கும் இங்கே எனக்கு 21/7 கிடைக்கும் இதில் வந்து t dash வந்து 3 செகண்ட் அப்படி கிடைக்கும் ஸோ டைம் டேக்கன் பை த ஃபர்ஸ்ட் ட்ராப் இஸ் 4 செகண்ட் டைம் டேக்கன் பை த செகண்ட் ட்ராப் இஸ் 3 செகண்ட் ஓகே இது நம்ம செகண்ட் ட்ராப் நம்ம 3 செகண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் ட்ராப் அவங்க ஏற்கனவே கொடுத்தாங்க 4 செகண்ட் ஸோ ஒரு ட்ராப்புக்கும் இன்னொரு ட்ராப்புக்கும் இடையில ஒரு செகண்ட் இருக்குது அப்போ என்ன செய்யலாம் இந்த ரேட் ஆஃப் droplets coming from the tap அப்படின்றது 1 drop per second 1 drop ஒரு செகண்டுக்கு என்ன செய்யுது ஒரு ட்ராப் வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் இது ஒரு அருமையான கணக்கு செமையான கணக்கு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கற்பனை திறன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு டேப் இருக்குது அதிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணி விழுகிறப்ப இந்த ஃபஸ்ட் ட்ராப் வந்து 4th செகண்ட் இருக்கிற பொழுது அதோட தூரம் நம்ம கண்டுபிடிக்கணும் செகண்ட் ட்ராப்புக்கும் இந்த டேப்புக்கும் உள்ள தூரம் கொடுத்துருக்காங்க அவங்க 34.3 மீட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது ஒரு அருமையான கணக்கு கற்பனை திறன் இருக்கணும் பொறுமையாக போடணும் அப்போ தான் நீங்கள் சால்வ் பண்ண முடியும்